இந்த குழம்பு செய்கிறதுக்கு நான் முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சு அதில் 2.5 கரண்டி அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். பூண்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பாதி வதங்கினதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வெந்து சாஃப்டானதும் 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 1 நிமிஷம் வச்சிடுறேன். இப்போ கத்திரிக்காய் பாதி வதங்கிடுச்சு. 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் 1.5 கைப்பிடி அளவு மொச்சை பயிறு எடுத்து இந்த மாதிரி முன்னாள் நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன். இது ஒரு 100-150 கிராம் இருக்கும், எக்ஸாக்டாக தெரியல. இப்போ அதை இது கூட சேர்த்துடலாம். ஒரு மீடியமான லெமன் சைஸில் புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். யூஸ்வலாக கத்திரிக்காய் குழம்புக்கு புளியை லாஸ்ட்டில் தான் சேர்ப்பாங்க, ஆனால் இந்த குழம்புக்கு முதல்லையே சேர்த்துடணும். ஏன்னா மொச்சை வேக டைம் ஆகும், கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும். ரெண்டும் சேர்த்து வேகும்போது கத்திரிக்காய் குழஞ்சி போக சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி முதல்லையே புளி சேர்த்துட்டோன்னா கத்திரிக்காய் ரொம்ப குழையாமல் வேகும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு கிளறிட்டு ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த புளி வாசனை போயிடும். அப்போ தட்டை திறந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு ஓரளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு. பயிர் வெந்துடுச்சான்னு மட்டும்தான் நம்ம செக் பண்ணணும். ரெகுலராக செய்கிறவங்க கண்ணால் பார்த்தே பயிர் வெந்துடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுப்பாங்க. பயிர் நல்லா வெந்துடுச்சுன்னா இந்த மாதிரி உப்பி இருக்கும். அப்படி ஒரு வேளை உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த மாதிரி ஒரு பயிர் எடுத்து நசுக்கி பாருங்கள். இப்போ பயிர் நல்லா வெந்துடுச்சு, குழம்பும் சுண்டிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மொச்சை கத்திரிக்காய் குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மொச்சையும் கத்திரிக்காயும் செம்ம காம்பினேஷன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நட்புகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது செஞ்சு பார்த்துருவோம்.